Use earphone for better experience. குட் மார்னிங் கைஸ். காலமே டியூட்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. முதல்ல இதுதான் பெரிய பாடம் இருக்குது. எப்பா இன்றைக்கி ஃபஸ்ட்டு டியூட்டி இதுதான். முதல்ல செயின் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செயின் லூப் அடிக்கிறது. நான் பார்ட் 1 வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் இந்த ஹேர் ட்ரையருக்கான யூஸு பார்த்தீங்களா. அதே மாதிரி இந்த மழையில் ஏதோ ஒரு சின்ன கேப் வழி தண்ணி உள்ளே வந்திருக்கு. ஃபுல்லாக ட்ரெஸ் எல்லாமே நனைஞ்சிருக்கு. ஹேர் ட்ரை யூஸ் பண்ணி நான் எப்படி இதெல்லாமே ட்ரை பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த ரிசார்ட்டில் தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் உள்ளே வாங்க, நான் காமிச்சு தரேன் ரூமு, அப்புறம் வெளியில் இருக்க இடம் எல்லாம். கைஸ் வாங்க நம்ம ரூம்குள்ளாடி போகலாம். வாங்க ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. ஜஸ்ட் வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. ஒரே ஒரு கட்டில், அதுக்கப்புறம் டாய்லெட்டு மட்டும்தான். அப்புறம் ஒரு சின்னதாக ஒரு டிவி வேறு கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். அப்புறம் சின்ன ஒரு டேபிள் இருக்குது. நாங்கள் எல்லா ஒரு ஃபேனும் கொடுத்துருக்காங்க. ஏசியில் தேவை கிடையாது, நல்லா குளிராக தான் இருக்கும். ஸோ வேறு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அவங்க நீட்டாக சரியான தூக்கம். பார்த்தீங்களா டிவி, பார்த்தீங்களா குட்டி டிவி. இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ரூம். 1000 ரூபாய் மட்டும்தாங்க. வெளியில் வாங்க. வெளியில் வந்தாச்சுன்னா செமைய சீனரி. ஃபுல்லாக குருவி சத்துற அழகிற சத்தமாக இருக்கும். இங்கே வெளியே பாருங்க, டென்ட் எல்லாம் வச்சுருக்காங்க. டென்ட்டு ஃபயர் கேம்ப்லாம் போடுறதுக்கான செட்டப்பும் இங்கே பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இங்கேருந்து கிளம்ப வேண்டியதான். முதல்ல பேக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணோம். எல்லாம் வண்டியில் வச்சு கட்டுறதான் ஒரு பெரிய டாஸ்க்கு. நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ரூமுக்கு வரதே பெரிய அட்வென்ச்சர் தாங்க. இந்த 3 ட்ரிப்பு ஃபுல் அண்ட் ஃபுல் அட்வென்ச்சர் தான். பாருங்கள் எவ்வளோ பெரிய இறக்கம்னு பாருங்கள். ரன்கர் காய்ஸ் இப்போ எங்கே பார்த்தாலுமே சுற்றி 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 டீ பிளான்டேஷன் தான். பாருங்கள், டீ பிளான்டேஷன் இல்லாமல் எந்த இடமும் பார்க்க முடியாது. இங்கே மூணாறுக்குள்ள வந்தாச்சுன்னா பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். பச்சை பச்சை பச்சைன்னு இருக்குது பாருங்கள். பயங்கரமாக இருக்குல்ல இது காய்ஸ். இந்த இடத்துல எல்லாம் திடீர்னு யானை வருமாங்க. ரொம்பவே பொறுமையாக போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாருமே. ஏன்னா திடீர்னு யானைகள் உள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இந்த இடத்துல எல்லாமே அங்கங்கே யானைச்சாணி கிடக்கும் அப்படின்னு சொல்லி தான் என்னோடய பில்லியன் சொல்கிறாரு. பில்லியன் டைம் வண்டி ஓட்ட கொடுத்துருக்கேன். ஸோ அவர் கொஞ்ச நேரம் ட்ரைவ் பண்ணிட்டேன். ஏன்னா நான் இன்றைக்கி எப்படி அங்கே ஒரு 600 700 கிலோமீட்டருக்கு மேலே நான் இன்றைக்கி எப்படி வண்டி ஓட்ட பண்ணியிருக்கேன். ஸோ நாங்கள் 2 மாறி ஓட்டலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ பின்னாடி இருந்தாச்சுன்னா கொஞ்சம் விஷுவல்ஸ் அதிகமாக எடுக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் நான் பின்னாடி வந்திருக்கேன். ஸோ முன்னாடி இந்த கேரளா பஸ் போகிறது பார்க்குறது ரொம்ப ஸ்டைலாக இருக்குல்ல. பச்சைன்னு இருக்க நடுவில் ஒரு ரெட் கலரில் ஒரு பஸ் போகிறது உண்மையிலே ரொம்ப அழகாக தான் இருக்குது. திடீர்னு கிளைமேட் சேஞ்ச் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அங்கே பாருங்கள், பனி பயங்கரமாக இறங்கிட்டு இருக்கு. ஆமாம், சேஞ்ச் ஆகுது பயங்கரமாக சேஞ்ச் ஆகுதுங்க. சேஞ்ச் ஆக போகிறது இல்லை, கண்டிப்பாக சேஞ்ச் ஆகிடுச்சு தான். எப்படா எப்படி இருக்குன்னு பாருங்கள். என்ன ஒரு பனிக்கூட்டமாக இருக்குது. ஆக்சுவலி நாங்கள் வட்டவடை தான் போயிட்டுருக்கோம். வட்டவடை போகிற வழியில் தான் இந்த மாதிரிலாம் பயங்கரமாக இருக்குது. ஸோ வட்டவடை இதை விட அழகாக இருக்குமோ. ஆக்சுவலி நான் வட்டவடை போனதே கிடையாதுங்க. நம்ம யூடியூப்பில் பார்த்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான். வீடியோ பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் நேரில் எதுவுமே அனுபவிச்சது கிடையாது. நீ போய் தான் பார்க்கணும். இதை காட்டுக்குள்ளாடி போகணும்னு சொன்னாங்க. ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது, காட்டுக்குள்ளாடி வண்டி ஓட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ பனித்துள்ளிக்கு லைட்டாக எவ்வளோ தொடங்கிடுச்சு பாருங்கள் கேமராவில் எல்லாமே. மலை ஏறும்போது இருந்தது வரைக்கும் இப்போ ரொம்ப பயங்கரமாக இருக்குதுங்க. இங்கே பின்னாடி பாருங்கள், எங்களுடைய அந்த ஃபாக் லைட் மட்டும்தான் தெரியும். அந்த ரோட்டில் 2 சைடு லைன் இருக்குது பார்த்திங்களா. அந்த லைனை பார்த்து தான் அவர் வண்டி ஓட்டிகிட்டே இருக்கார். இல்லைன்னா சுத்தமாகவே ரோடு எதுன்னு தெரியாது, குண்டு பழத்தில் கொண்டு போட்டுருவோம். ஸோ அந்த லைனை பார்த்து தான் அப்படி பொறுமையாக போயிட்டே இருக்கும். இந்த குளிருக்கு ஒரு டீ பிரேக்காக தான் வண்டியை இப்போ நிப்பாட்டினோம். 2 டீ வாங்கி குடிப்போம். இந்த குளிருக்கு எல்லாமே தாக்கு பிடிக்க முடியாது. நான் ஃபாஸ்ட்டாக தான் கையை மூவ் பண்ணுறேன், பட் முடியலை, சத்தியமாக முடியலை. ஸோ நம்ம ட்ரீம் ஃபயர் டிராகன் எப்படி நிற்கிறான்னு பாருங்க. அப்படி கெத்தாக நிற்கிறான் இல்லை மூணாரில். பர்ஃபெக்ட். நீ அடுத்த ட்ரிப்பு இது செட் பண்ணுங்க சரியா. போகு கண்டிப்பாக தேவை. அடிக்கிற இந்த குளிருக்கு டீ ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ டீ ரெடியாக இருக்கு. இந்த டீக்காரர் நம்ம பக்கத்து இருக்காரு, திருநெல்வேலிக்காரர். ஸோ ட்ரீம் ஃபயர் டேக் ஏ டீ. சியர்ஸ். என்ன ஒரு சுகம். ஐயோ ஒன்றும் சொல்லதுக்கு இல்லை. சரியான கிளைமேட்டு, வேறு லெவலில் இருக்குது. அதில் வேறு மழை மாதிரி இருக்கு. ஆனால் மழை கிடையாது, பனித்துளி. வேறு லெவலில் பனித்துளி கீழே விழுந்துகிட்டே இருக்கா. ஸோ இட் வாஸ் அமேசிங் தான். ஜஸ்ட் இப்போது லைட்டாக பனி மாறிட்டே இருக்குது. ஸோ நாங்கள் டீ குடிக்கிற டீ கடை ஆப்போசிட்டில் ஒரு ஃபுல்லாகவே டீ பிளான்டேஷன். இங்கே மேக்ஸிமம் டீ பிளான்டேஷன் தான். ஸோ இங்கேயே ஒன்று இருக்குது. ஸோ ஒரு டாக் இங்கே ஏன்னா ரொம்ப பிஸியாக நான் நேரம் பார்த்துட்டே இருக்கேன். என்னன்னு தெரியல, ஆள் ரொம்ப பிஸி.
ஒரே தேடல், என்ன தேடுறானு தெரியல. ஸோ இந்த வியூ எப்படி இருக்கு பாருங்க, சும்மா வேற லெவல்ல இருக்கா, வேற லெவல் வியூங்க, வேற லெவல். கீழே பாருங்க டீ பிளான்டேஷன், மேக்ஸிமம் எல்லாமே வந்து இதுல மறைஞ்சிடுச்சு. என்னது கோடையில ஃபுல்லாவே பனி இறங்கி கிடக்கு, சுத்தமா எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அங்கே ஆப்போசிட்ல அந்த வண்டி வருது பாருங்க, ஜஸ்ட் அந்த அந்த ஃபோக் லேண்ட் மட்டும் தான் தெரியுது, அந்த எல்லோ. இதை ஒயிட் லேண்ட் வச்சு ஒயிட் லேண்ட் போட்டு வரவனுக்குலாம் சுத்தம் எதுவுமே தெரியாது, ஜஸ்ட் சும்மா வந்துட்டு போக வேண்டியதுதான். சரியான ஸ்பாட்டை பார்த்தோம், டீ குடிச்சிட்டு இங்கே டைம் போனதே எங்களுக்கு தெரியல. நாங்கள் நிறைய நேரம் இங்கே ஸ்பெண்ட் பண்ணோம், ஏகப்பட்ட ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்திருக்கோம். செம்மையாக இருக்குது கிளைமேட், போக கிளைமேட் பயங்கரமாக இருக்குது. ஸோ தம்பி முன்னாடி கிளம்பியாச்சு. ஸோ இந்த டீ கடை நம்ம திருநெல்வேலிக்காரரோட டீ கடை டீ குடிச்சாச்சு. ஸோ திரும்ப ரைடை கண்டினியூ பண்ண போகிறோம். இதில் ஏறுறது தான் பெரிய டாஸ்க்கு. பின்னாடி லக்கேஜ் பாருங்கள் இவ்வளோக்கு இருக்குது. ஸோ அதுதான் விஷயம். ஐயோ லக்கேஜ் சரிதா இல்லை அது பொசிஷன், நம்ம கட்டின பொசிஷன் அந்த அப்படி இருக்குது, ரைட்டாக சரிஞ்சிருக்க மாதிரி. இப்போ இதில் எஸ் இதுதான் வட்டவடை செக் போஸ்ட். முதல்ல இங்கே வந்து என்ட்ரி ஏதோ போடணும், போட்டுட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நீ என்ட்ரி போடணும், என்ட்ரி போட்டால் தான் நமக்கு நீ உள்ள மேலே போக முடியும். ஸோ அதனால தான் நம்ம இங்கே நிறுத்தி விட்டுருக்கோம். ஓ சரி, சரி. ஸோ ஓகே, அவர் எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு என்னன்னா, போகிற 5 கிலோமீட்டர்ஸுக்கு வண்டி ஸ்டாப் பண்ணக்கூடாது, வேஸ்ட் எதுவும் போடக்கூடாது, நீட்டாக இருக்கணும். ஸோ அப்படின்னு அவங்க எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வட்டவடை பக்கத்தில் ஒரு டீ ஷாப் இருக்குது, ஒர்க்கிங்கானு தெரியல, ஆள் இருக்குது. ஸோ அவங்களுடைய செக் போஸ்ட்டு. ஸோ நம்ம வண்டி ரெண்டுமே ரெடியாக இருக்குது உள்ளே போகிறதுக்கு. ஸோ அவங்க ஓப்பன் பண்ணி தருவாங்க. ஸோ அதுக்கு தான் வெயிட் பண்ணியிருக்கோம். கேட்டு ஓப்பன் பண்ணாங்கன்னா கிளம்பிடலாம். ஸோ எஸ், ஒன்று போயாச்சு, அடுத்ததும் போயாச்சு. அடியிலோட தான் போனேன். ஸோ அதை வந்தாச்சு, இதுதான் வட்டவடை. ஸோ ஃபாரஸ்ட்டுக்குள்ளாடி இந்த மாதிரி டீப் ஃபாரஸ்ட்டில் நான் வந்தது கிடையாது, ஃபஸ்ட் டைம் வரேன். ஸோ போகிற வழியில் யானை நிற்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆண்டவா, வழியில் யாரும் குறுக்க நிற்கக்கூடாது ஆண்டவா அப்படின்னு நினச்சிட்டு போக வேண்டியதுதான், கிளம்ப வேண்டியதுதான். ஸோ இந்த அடர்ந்த காட்டுக்குள்ளாடி போயிட்டு இருக்கோம். பரவாயில்ல, காட்டுக்குள்ளே கொஞ்சம் பனி இல்லாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா பனி ஏதாவது இருந்துச்சுன்னா ஆப்போசிட்டில் நிற்கிற மிருகங்களை நமக்கு தெரியாது. இன்சைடு கிராஸ் ஐலாண்டுக்குள்ளாடி போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. மெயினாக ஏன் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா, இங்கே நிறைய யானைகள், எலிஃபென்ட்ஸ் நிற்கும். ஸோ நான் வீடியோஸில் பார்த்துருக்கேன், எலிஃபென்ட்ஸ் இந்த சைடில் எல்லாம் நின்று மேய்ஞ்சிட்டு நிற்கிறது. நம்ம கண்டு கிட்ட தூரத்திற்கு எதுவுமே இல்லை. நாங்கள் 2 பேருமே 2 சைடை சுற்றி பார்த்து வரோம். சரி, யாராவது நிற்பாங்களா பார்க்கலான்னு. யாரை விட நில்லுங்க, ஆனால் ரோட்டுக்கு மட்டும் வந்துடாதீங்க. அதுதான் எங்கள் தாழ்மையான வேண்டுகோள். தம்பி முன்னாடி போயிட்டான் வேகமாக. ஸோ கோப்ரோ இருக்கனால அவன் அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் எடுப்பான், மோட்டோ விளாக் ஷார்ட்ஸ் எல்லாம் நீட்டாகவே அவனுக்கு வந்துடும் அது. ஸோ நமக்கு சைடில் இருந்துட்டு வேறு ஆங்கிளில் ஷூட் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு சைடு ஃபுல்லாக பச்சைன்னு இருக்குது, இன்னொரு சைடு ஃபுல்லாக எரிச்சு போட்டு காஞ்சிருக்கு. எல்லாமே யூக்காலிட்டிஸ் மரங்கள் தான். யூக்காலிட்டிஸ் மரங்கள் தான் எல்லாமே. இங்கே பார்த்தீங்களா, மரங்களை எல்லாம் முறிச்சு போட்டிருக்கு. தானாக முறிஞ்சு விழுந்ததா இல்லை கட் பண்ணி போட்டாதா என்னன்னு தெரியல. ஸோ தூரமாக கொஞ்சம் வீடு மாதிரி தெரியுதுங்க. இதெல்லாம் பார்க்கும்போது தான் மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது. அங்கங்கே ஒரு வீடு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய ஜீப்பில் அன்றைக்கி முடிஞ்சுதா, ஃபாரஸ்ட்டு முடியுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் முடியுதுன்னு நினைக்கிறேன் ஃபாரஸ்ட். ஏன்னா இப்போ நிறைய வீடுகள் எல்லாமே பார்க்க முடியுது. ஸோ இங்களோட ஸ்டெப் ஃபார்மிங் இதுதான். இங்கே பாருங்கள், வட்டவடை ஸ்டெப் ஃபார்மிங். தம்பி இறங்கிட்டாங்க கோப்ரோ கொண்டு. அண்ணா அப்படி இருக்காரு. பாண்டி மட்டும் தண்ணியா நிக்கி. அண்ணா என்ன கேட்டீங்க? போனோம் போவோம்.
ஸோ ஸ்ட்ராபெரி ஃபார்ம் என்ன போடணும், அதுக்கு தான் மெயினாக வந்தோம். வட்டவட கிராமத்துக்குள்ளாடி நாங்கள் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலி என்ன இதுக்கு முன்னாடி வரும்போது அண்ணா என்ன சொன்னாங்கன்னா, இதுக்கு முன்னாடி வரும்போது எல்லாமே க்ரீனாக ஃபுல்லாக இருந்தது. ஸோ விவசாயம் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஏன்னா கிளைமேட் சீசன் ஆகி விவசாயம் அறுவடை முடிஞ்சிருக்கும். ஸோ அதனால தான் எல்லாமே எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே நான் சேஃபாக பார்க் பண்ணியாச்சு. பார்க் பண்ணிட்டு தான் உள்ளே போயிட்டுருக்கோம். ஸோ ஒரு உடன் பிரிட்ஜ் மாதிரி சின்னதாக போட்டிருக்காங்க. ஸோ இதை க்ராஸ் பண்ணி தான் உள்ளே போயிட்டுருக்கோம். சின்ன போகிறது ஒரு ஆஃப் ரோடு மாதிரியான இடத்து வெளியே தான் போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே உள்ளே ஸோ நாங்கள் அங்கே போகல, அவர் இன்னொரு இடத்துல கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. ஸோ முதல்ல போர்டு காமிச்சேன்ல, சரி ஐயப்பா அங்கே கிடையாது. என்ட்ரன்ஸ் சன்ஃப்ளவர் நிற்குது. நாங்கள் ஆக்சுவலி சன்ஃப்ளவர் பார்க்குறதுக்கு திருநெல்வேலி போகணுன்ட்டு இருந்தேன், தென்காசி. இங்கேயே பார்க்க முடியுது. ஓ ஸ்ட்ராபெரி டப்பாயிலே பார்த்தா ஸ்ட்ராபெரி கடைசியாக இங்கே நட்டு வச்சுருக்காங்க. பக்கத்துலேயே பார்க்கலாம். ஸோ இங்கே எல்லாமே ஸ்ட்ராபெரி ஃபார்ம் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே ஒன்று இருக்குது, அந்த சைடில் இருக்குது. ஸோ இதான் வட்டவடா. ஓகே, ஒரு ஸ்ட்ராபெரி பழுத்த ஸ்ட்ராபெரியை கையால் எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ இங்கே ஒன்று இருக்குது, பார்ப்போம். ஸோ இதை பார்த்தீங்களா, ஸ்ட்ராபெரி பழம். ஓ ஒரு ஸ்ட்ராபெரி கொடுத்துருக்காங்க, டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். லைவ் ஸ்ட்ராபெரி நம்ம இங்கே இருந்தால் வருது. நமக்கு அங்கே ஊரில் வரும்போது செம ரேட்டாக இருக்குது. 120, 130, 140 ரூபா கேட்பாங்க கப்பால். ஸோ ஒரு ஸ்ட்ராபெரியை சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு. செம டேஸ்ட்டாக இருக்குங்க. லைட்டாக புளிப்பு தான், ஆனால் நல்லா இனிப்பாக இருக்குது. புளிப்பு பெருசாக தெரியல, ஸ்வீட்டு தான் தூக்கி விடுது. ஒரு 10% புளிப்பும் 90% இனிப்புமாக தான் இருக்குது. சூப்பராக இருக்குது. ஸோ பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா, அது வந்து காலிஃப்ளவர் நான் பின்னாடி நிற்கி க்ரீன் கலரில் இருக்குல்ல, அதான். ஸோ ஸ்ட்ராபெரி ஜாம் நான் லைஃப்பில் சாப்பிட்டதே கிடையாது. ஸோ தந்திருக்காங்க, சாப்பிட்டு போவேன் எப்படி இருக்குன்னு. ஸோ இது எப்படி இதே மாதிரி இருந்தது, நிசாம் ஜாம் சாப்பிட்டோம்ல அதே மாதிரி தான் இருக்குது. சரி, நிசாம் கம்பெனிக்காரன் ஏமாத்துறான்னு நினைக்கிறேன் நமக்கு இதை வச்சுட்டு. ஸோ ஸ்ட்ராபெரி வைன் வந்து டேஸ்ட் பண்ணியிருக்காரு அண்ணா. ஓகே, நானும் வாங்கி குடிச்சு பார்ப்பேன் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸ்ட்ராபெரி வைன் இதெல்லாம் நான் குடிச்சது கிடையாது, ஃபஸ்ட் டைம் தான். ஸ்மெல் வந்து சாதா ஸ்மெல்லு தான், சாதா வைனோட ஸ்மெல் தான். ஓகே, டேஸ்ட் பெரியன்னு பார்ப்போம். வைன் ஓகே, நாங்கள் இப்போ ஒரு பாக்ஸ் ஸ்ட்ராபெரியும் வாங்கிட்டு 2 பாட்டில் வைனும் கேட்டிருக்கோம். ஸோ ஓகே, நாங்கள் கீழே இறங்கணும். அந்த ஃபார்மில் இருந்து டேரெக்டாக கீழே அவர் சொன்ன மாதிரி இந்த ரூட்டை தான் நாங்கள் ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கோம். கொஞ்சம் ஆஃப் ரோடு மாதிரி தான் இருக்குது. ஓகே, நேற்றுலேருந்து ஆஃப் ரோடு தான், நேற்று நைட்லேருந்து ஆஃப் ரோடு ஸ்டார்ட் பண்ணது. இப்போ எங்கே போனாலுமே ஆஃப் ரோடு மாதிரி தான் இருக்குது. ஒரு சரியான ஆஃப் ரோடு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி தான் இருக்குது. ரோடு இருக்குது, அந்த ரோடெல்லாம் இலகி போயிருக்கு. ஆனால் இங்கே இருக்க ஆக்சுவலி இந்த மூணார் வந்து கேரளாவில் பாதி, தமிழ்நாடு பாதி தான் இருக்குது. ஆனால் இங்கே எல்லாருமே தமிழ் தான் பேசுகிறாங்க. மலையாளிஸ் இருந்தாலும் தமிழில் தான் கம்யூனிகேட் பண்ணுறாங்க மாறி. அதுக்கப்புறம் நம்ம பேசுகிறத வச்சு தான், ஓ நீங்கள் கேரளா பக்கத்தில் வரீங்களா, நீங்கள் மலையாளம் நல்லா பேசுகிறீங்க அப்படி இப்படி. ஆனால் உண்மையில எனக்கு ரொம்பவே வருத்தம் அப்படி என்னன்னா, எங்கே போனாலும் எங்களை தமிழரை அப்செட் பண்ணவே இல்லை. வண்டி மட்டும் டீயனா இருக்குது, அப்போ நீங்கள் பேசுகிறது எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. அது ஒன்றோட நான் மட்டும் கிடையாது. நான் கன்னியாகுமரியில் இருக்கிறவன் உலகத்தில் எந்த மூலையில போனால் கேட்குற முதல் கேள்வி நீங்கள் தமிழான அப்படின்னு கொஸ்டின் மார்க் மாதிரி தான் கேட்பான். ஏன்னா எங்களோட ஸ்லாங் அப்படி இருக்குமா. ஸோ வட்டவட பக்கா கிராமத்துக்குள்ளாடி நாங்கள் என்ட்ராகி போயிட்டுருக்கோம். ஸோ தம்பி ஆஃப் ரோடுன்னு பார்த்தாலே அவன் எளிமையா ஓட்டுறான். அஸ் பர் த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அவன் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறான். ஆஃப் ரோடுன்னா எளிமையில ட்ரைவ் பண்ணுறான் ஸ்டாண்டிங்கில். ஐயோ, இந்த இடத்த பார்க்குறது எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த மலை பிரதேசத்துல இந்த கிராமத்துக்குள்ளாடி போறதுக்கு அவ்வளவு அருமையா இருக்குங்க. கீழே பாருங்க, இந்த ஸ்டெப் ஃபார்மிங் அப்படியே தெரியுது ரைட் சைட்ல. அவ்வளவு அழகுங்க. டாக் வந்து கரங்கி இறங்கிருந்து இல்ல, நம்ம வண்டிக்கு பேக்கில் ஒன்று கடிச்சிட்டு போயிருக்கு.
என்னடா அந்த வட வடிகிறமா இது அப்புறம் அங்கே வடிகிறமா இருக்கணும். அப்புறம் தான் புரிஞ்சுதோ நீ தான் ஆளா அப்படின்னு. அது நம்மளை பார்த்து பாசத்தில் வரல, ஒன்று கிடைக்க பாத்ரூம் வந்திருக்கு அப்படின்னு நினச்சிட்டு அவன் கூட வந்திருக்காது. எவ்வளோ நேரம் நானும் பார்த்துட்டு இருக்கேன் ஒரு பாத்ரூமை கட்டி பாத்ரூம் நம்மளை தேடி வர்றது. ஸோ ஒரு தாய் 2 குழந்தைகளை கொண்டு போகிறாங்க. ஓ பாயிண்ட், சரியான வியூ பாயிண்ட்டுங்க. நம்ம போய் நிப்பாட்டினான். ஆஃப் ரோடு கண்டினியூ. ஸோ இங்கே லேண்ட்ஸ்லைடாக இருக்குது, மேலே இருந்தெல்லாம் இடிஞ்சு கீழே வந்து கிடக்கு பாருங்க. போனா பயங்கரமாக இடிஞ்சிருக்கு போல. ஸோ இதெல்லாம் கிளியர் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு வியூ பாயிண்ட் வருது. சரியான வியூ பாயிண்ட் மாதிரி தான் இருக்குது. ஓ மரத்துக்கு மனம், அந்த கட் பண்ணி போட்டிருக்க மரத்தில் எனக்கு மனம் வருது. ஸோ ஏகப்பட்ட மரங்களை கட் பண்ணி போட்டிருக்காங்க. எதுக்கு பண்ணியிருக்காங்கன்னா தெரியல. இது ஃபேக்ட்ரிக்கு எதாவது எடுத்துகிட்டு போகிறதா என்னன்னு தெரியல. இவ்வளோ கட் பண்ணி போட்டிருக்காங்க. வார வழியில் பார்த்த எக்யூஸ் மரங்கள் எல்லாம் கட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பாருங்கள், திரும்பவும் நிறைய மரத்தை கட் பண்ணி போட்டிருக்காங்க. எக்கச்சக்கமாக மரத்தை கட் பண்ணி போட்டிருக்காங்க. அதுல இருந்து வர ஸ்மெல் வந்து அப்படி மூக்கை நுழைச்சிட்டு போயிட்டே இருக்கு. லாரிக்கு முன்னாடி போகிறது தான் டாஸ்க். போடா. எஸ், ஓவர்டேக் பண்ணியாச்சு. ஒரு முருகன் கிடக்கு. என்னாச்சு? அது எனக்கு உண்டா கார் வாங்குற சத்தம் கேட்டு இந்த மாதிரி சத்தம் அது கடையில் ஜீப் அடியில் அங்கங்கே ஏதோ ஒன்று கிடக்கு. கைஸ், இந்த ட்ரிப் வந்து சரியான அட்வென்ச்சர் ட்ரிப்பாக இருக்குங்க. இந்த ஃபாரஸ்ட் ரோடு, இந்த டீப் ஃபாரஸ்ட் ரோடு நான் வந்ததே கிடையாது. பயங்கரமாக இருக்குங்க. எப்பா உண்மையிலே இங்கே மழையெல்லாம் பெய்தா பயங்கரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் அப்படியே ஒலிச்சு கீழே வந்துடும் தண்ணியோட சேர்ந்து. அதுதான் கொஞ்சம் பயமாக இருக்குது. கைஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு போர் அடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் மோட்டோ விளாகிங் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.